சரி உமா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்படியே என் வீட்டுக்காரை கூப்பிட்டுட்டு வரேன், ஜில்லியும் தூக்கிட்டு வரேன். அப்போ தான் போய் ட்ரெஸ் எடுக்க முடியும். நீங்கள் இங்கே இருங்க, இல்லை நீயும் போய் கிளம்புறனா கிளம்பிட்டு வாவுமா, அப்படியே போவோம். ஆமாம் சின்ன பொண்ணு, நானும் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் வீட்டு தொப்பி மண்டையன்ட்ட போய் காசை வாங்கணும்ல, அதனால் நானும் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே கனியும் கூட்டிகிட்டு வரேன். நீயும் போயிட்டு வா. காமாட்சியக்கா வர்றதுக்குள்ளே நம்மளும் போய் கிளம்பிட்டு வந்துடலாம். அப்போ சரி வாவுமா, நம்ம போவோம். நாலு முடி, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, சியனாவை காணா? அவன் வீட்டில் இருக்கா சின்ன பொண்ணு. இந்த கிளம்பி போகும்போது கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். சரி அப்போல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்கன்னா நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். போயிட்டு நானும் ஜியானாவை கிளப்பி கூட்டிகிட்டு வரேன். போகும்போது கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். போங்க நாலு முடி, எங்கே போனாலும் ஒத்தையிலேயே போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. போய் பிள்ளையும் கூப்பிட்டுட்டு வாங்க, நாங்களும் போய் கிளம்பிட்டு வரோம். ஆ சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போய் அவளை கூப்பிட்டுக்கிறேன். நீ போய் கிளம்பு. சரி அப்போ வாவுமா, நம்ம போவோம். ஆ சரி சின்ன பொண்ணு. ஆளுகளை பாரு, எனக்கு தெரியாது எப்போ போய் என் பிள்ளையை கூப்பிட்டுடணுன்னு. நான் அவ்வளோ ரெடியாக கிளப்பி விட்டுட்டுல வந்தேன். போகும்போது ஒரு ஃபோன் அடித்து கூப்பிட்டுக்கலான்னு. பக்கத்தில் தானே இருக்குது வீடு, போகும்போது அவளை கூப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ளே காமாட்சியக்க வீட்டில் ஏதாச்சும் சமைச்சு வச்சுருந்தாங்கன்னா போய் சாப்பிடுவோம். அவங்ககிட்ட கேட்டு வந்துட்டாளுங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு. நான் இங்கே வரும்போதே ஒரு பிளானோட தான் வந்தேன். இந்த மனுஷன் எங்கே தான் போவாருன்னு தெரியலையே. ஏங்க 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 செவிட்டு மனுஷா, காது கேட்குதா? எப்பா ஒரு வழியா காது கேட்டுருச்சா? எதுக்கு சின்ன பொண்ணு அலறியா? எங்க அம்மா காதுல விழுந்தா என்னத்துக்காக தெரியுமா? சும்மா நீ பாட்டுக்கு ஒரு நோக்கத்துக்கு கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டேனோ, சும்மா கத்திக்கிட்டே இருக்க. எங்க சும்மா லூசு மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. என்னது லூசா? லூசு தாண்டி, நான் லூசு தான். உன்னையெல்லாம் போய் கல்யாணம் பண்ணேன் பாரு, நான் லூசு தான். எங்க நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விடுங்க. சும்மா அப்படி குறுக்கால பேசினா நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நான் மறந்து போயிடுவேன். அதனால் நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா எனக்கு சொல்ல விடுங்க, புரியுதா? அப்படி என்னத்த நீ சொல்ல வந்த? சொல்லி தொலை. ஏங்க அது வந்து என்ன வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க சின்ன பொண்ணு, சீக்கிரம் சொல்லு. ஏங்க தீபாவளி நெருங்கிருச்சுல, இடையில ஒரு 2 வாரம் தான் இருக்குது. இப்போ போய் எடுத்தாதாங்க போய் எடுக்க முடியும், இல்லைன்னா கூட்டமாயிரும்ல. அதனால தான் சரி போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாமேன்னு பார்த்தேன். கணக்கு பண்ணி பார்த்தா தையல் கடைக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் தான் இடையில இருக்குது. நான் தச்சு தர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தானே தெரியும். இப்போ நான் போய் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா தாங்க ஒரு நாள் ஆயிரும். வாங்க போய் செலக்ட் பண்ணி அப்படியே துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். போய் எடுத்துகிட்டு வந்தால் தாங்க போய் தைக்க கொடுக்க முடியும். இடையில ஒரு 10 நாள் தாங்க இருக்குது, வாங்க போயிட்டு வரலாம். இவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு நல்லா பேசுவா, ஏங்க நோங்கன்னு. இங்கே பாரு, எங்கள் அம்மாவும் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலையில். பேசாமல் எங்கள் அம்மா கூட கிளம்பி போயிட்டு வா. நான் வேணா அவங்ககிட்ட காசு கொடுக்குறேன், நீ அம்மாவும் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் அம்மா கூடலாம் மனுஷன் போக முடியுமா? போய் உங்கள் அம்மா கூட போயிட்டு வந்துறீங்க. உங்கள் அம்மாவுக்கு வேணால் உங்கள் அம்மாவை தனியாக போக சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க அருமை புத்திரர் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நான்லாம் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறதா இல்லை, நான் என் ஃப்ரெண்டுகளோட போகிறேன். எல்லோரும் கிளம்ப சொல்லியாச்சு, எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, அதனால நான் அவங்களோட போகிறேன். நீங்கள் போகிறதா இருந்தால் ஒன்றும் உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு போங்க, இல்லை உங்கள் அம்மாவை தனியாக அடித்து பற்றி விட்டு நீங்கள் வாங்க என் கூட. நான்லாம் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போக மாட்டேன். ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி இருக்க? எங்கள் அம்மாவும் தான் துணி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறீங்கள. அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ, அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா. சரி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன், அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு வேலை இருக்குது சின்ன பொண்ணு, உனக்கு தான் என் சைஸ் தெரியும்ல. ஏதாச்சும் ஒரு சட்டையோ பேண்ட்டோ என்னத்தனாலும் தூக்கிட்டு வா, நான் போட்டுக்குவேன் தீபாவளி அன்னைக்கு. எப்படியும் வருஷம் நான் சொல்கிறத நீ எடுக்கிற, உனக்கு பிடிச்சது தான் எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு. அப்புறம் எதுக்கு நான் வந்துக்கிட்டு? உனக்கு தான் என் சைஸ் தெரியும்ல, நீயே எடுத்துகிட்டு வந்துடு எனக்கும் சேர்த்து. எங்கே நீங்கள் என் கூட வரலன்னா கம்முன்னு கடங்க. உங்கள் அம்மாவெல்லாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது. சும்மா வரும்போது புழுன்னு என்னத்தனாலும் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுவும் என் ஃப்ரெண்டுகளாக வேற வர்றாங்க. வந்த உடனே என்ன காரில் இடம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. நான்லாம் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போக மாட்டேன். அப்புறம் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்கு எங்கள் அம்மா கூட சண்டை போட்டு வந்தால் அப்படி இப்படின்னு ஏன் உசுரை தான் வாங்குவீங்க நீங்கள் வந்த உடனே? எனக்கெல்லாம் தெரியாது. உங்கள் அம்மாவெல்லாம் நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஒழுங்காக அவங்க அம்மா தனியாக போக சொல்லுங்கள், இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க பைக்கில் உட்கார வச்சு. நான் காரில் என் ஃப்ரெண்டுகளோட போகிறேன். ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணுற? நான் சொல்கிறதையே கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கியோ? எங்கள் அம்மா காலையில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரெஸ் எடுக்க போவோம்னு, இப்போ வந்து நீயும் சொல்கிற. சரி அதனால் அவங்களும் சொன்னாங்களா நீயும் சொன்னியேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்கன்னா நீ போக மாட்டேங்கிற. போயிட்டு வா சின்ன பொண்ணு, அம்மா கூட போயிட்டு வந்தால் தானே ஏதாச்சும் அவங்க பிடிச்சதை பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. நீ பாட்டுக்கு காசை மட்டும் பே பண்ணிட்டு வந்துடு, அவ்வளோதானே. நீ அவங்களோட என்ன பேச போகிற?
கடைக்காரங்கிட்ட கூட்டிட்டு போனா அவங்க அவங்களுக்கு பிடிச்சத போய் எடுக்க போறாங்க, அவ்வளவுதானே? ஏங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியவே புரியாது. நான் உங்கள் அம்மா கூட போக முடியாது. என் ஃப்ரெண்டுகளாக வராங்க. அவங்க அம்மா கூட போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் பஞ்சாயத்து தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் அம்மாவை தனியாக போக சொல்லுங்கள். என் கூட வந்தால் சும்மா நொய்யின்னுக்கிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்களேன். கொஞ்ச நேரம் தானே ஆகும். ஒரு ஆள் தானே ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. உங்களை என்ன உங்கள் அம்மா பண்ண போகிறாங்க? உங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்க. நான்லாம் வரல. என்னமோ பண்ணி எங்கேயும் போய் ஆடு, என் உசுரை வாங்காத. போ.